நானும் வந்ததிலிருந்து இந்த திருச்சி மண்டல திமுகவுக்கு சிவனும் சக்தியா இருக்கிற அண்ணன் நேரம் சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்கேன். ஆனா மனசு மூஞ்சி இறுக்கமாவே இருக்கு 3 நாளா. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். நானும் மேடையில எல்லாத்தையும் சொல்லிட்டேன். திருச்சி மண்டல திமுக என்றால் அண்ணன் நேரு என்றால் திருச்சி மண்டல திமுக தளபதி எல்லாம் சொல்லிட்டேன். தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட உங்க மக அருண் நேரு மாதிரி நான் நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு தான் நான் சொன்னேன் தனிப்பட்ட முறையில் தனியா பேசும்போது. ஆனா அண்ணன் இருக்குமாவே இருந்தாரு. நான் காலையில கூட நம்ம கட்சிக்காரன் கேட்டேன், என்னென்ன 3 நாளா இருக்குமாவே இருக்காரு. கஷ்ட காலம் கர்மம் கர்மம் இந்த கன்றாவி எல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. ஆஹா காட்டிட்டான்டா, அவன் விசுவாசத்தை காட்டிட்டான்டா. ஏன்னா சிவனன் சக்திட்டு கேட்டுட்டு தான் இங்க எதுவும் செய்ய முடியும் இந்த ஊர்ல. அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், புரியுதா? எங்க கட்சிக்காரங்கெல்லாம் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து என்ன அரசியலுக்கு விட்டாங்க. நான் இப்பயுமே ஒரு பெரிய ஒரு வேட்கையோடு ஒரு ஆசையோடு நான் அரசியல் இருக்கிறேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, உண்மையிலே கிடையாது. மனசு தொட்டு சொல்றேன் நான். இப்ப நீ சரியா பழகல, மந்திரத்தையும் சொல்ல மாட்டேங்கிற. நைட்டு பூரா உட்காந்து விடிய விடிய கத்துக்கிட்டு காலையில வா, இன்னொரு 50 அடி அடிச்சா சரியா வந்துரும். போ கத்துட்டு வா, போ போ போய் கத்துட்டு வா, போடா போடா போ. எல்லாருக்கும் உங்களுக்கு அப்பாக்கள் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு தந்தை இருக்கும். அந்த தந்தைக்கு ஒரு தலைகுனிவு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எல்லாரும். எங்க அப்பா ஒரு சகாப்தம், அந்த சகாப்தத்துக்கு தலைகுனிவு வந்துடக்கூடாது, அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். டென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு தலைகுனி வந்து அப்ப எங்க அப்பாவுக்கு தலைகுனி வந்துடக்கூடாதுன்னு அரசியலுக்கு வந்தேன் நான். வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். இப்போ கூட எங்களுடைய நிர்வாகக்குழு கூட்டத்தில் அண்ணன் பூமிநாதன் இருந்தார், பேசினார். அவர் சொன்னார், இந்த நிர்வாகக்குழு கூட்டத்தில் எல்லாரும் சொன்னாங்க, பேசும்போது வந்திருந்த கிட்டத்தட்ட 150 பேர் நிர்வாகிகளும் சொன்னாங்க துரை வைக்கோ தான் நிக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சொன்னாங்க துரை வைக்கோ தான் நிக்கணும். நான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது 10 நிமிஷம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். பட்டியலிட்டு சொன்னேன், 7-8 பேர் பட்டியல் போட்டு சொன்னேன் நான். இவங்க யாராவது ஒருத்தர் நிக்க வைங்க, நான் வேலை பார்க்கறேன்னு சொன்னேன். நான் வேலை பார்க்கறவங்களுக்கு என்ன சொன்னேன் நான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்னேன் நான். ஆனா கட்சிக்காண்டி எனக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு நான் ஒரு அரசியல்ல வந்து இந்த எம்பி தேர்தல் எனக்கு பெரிய ஒரு வேட்கை கிடையாது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சின்னமா செத்தானா எங்க சின்னம் தான், செத்தானா சின்னம் தான், எங்க சின்னம் தான், செத்தானா எங்க சின்னம் தான். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவும்ல செத்த பையில. ஆனா எங்களுக்கு எங்களுடைய கட்சியில இருந்து பொறுப்புனா ராஜினாமா பண்ணிட்டு, மதிமுக பொறுப்புல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில நிக்க முடியாது. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.